தனுஷ் உடைய அரசியல்ல இது முதல் படி. சிம்பிளா தான் பண்ண போறாருன்னு நான் நினைச்சேன். பார்த்தா நல்லா வெயிட்டாவே ஸ்டேஜ்லாம் போட்டு நல்லா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை லான்ச் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காரு. தனுஷுடைய மேடை பேச்சு ரொம்ப ஷார்ட்டாக தான் பண்ணார். மெயின் ஹைலைட் என்னன்னா, ராயன் படத்துக்கு நேஷனல் அவார்டு கொடுத்ததுக்கு நிறைய விமர்சனம் வந்தது. அது தனுஷ் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அதே சமயத்தில் வேற ஒரு சில காரணம்லாம் சொன்னார். அவருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள படங்களில் நிறைய நேஷனல் அவார்ட்லாம் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க, அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அங்கே இருக்க அவருடைய ரசிகர்களில் மக்களுக்கு நிறைய உதவி பண்ணுங்க, சேவை செய்யுங்க, அந்த மாதிரி ஒரு கருத்தெல்லாம் அவர் சொன்னார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய அரசியல் மிகப்பெரிய அரசியல் சுனாமி உருவாக போறாரு. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப ஆர்கனைஸ்டா பக்காவா பண்ணியிருக்காங்க. ஜூலை 27, 2009 விஜய் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி தனுஷ் பார்த்தீங்கன்னா ஜூலை 27, 2026 அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளட் டொனேஷன் கேம்ப், அதுக்கப்புறம் நிறைய வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி அவருடைய ரசிகர் மன்றம் மூலமா நிறைய ஆரம்பிச்சிருக்காரு. நிறைய கோஇன்சிடென்ட்ஸ். அது ஏன் ஜூலை 27? இதுவரை தனுஷ் அவருடைய தத்துவம் என்ன, அவருடைய ஐடியாலஜி என்ன, அவர் என்ன மாதிரி மாற்றம் கொண்டு வருவாரு, அதை பத்தி அவர் எதுவுமே சொல்லல. இன்னும் ஓட வைக்கிற உங்களுக்கு